ஒரு ட்ரேட்ல லட்சங்கள ப்ராஃபிட் பண்ணணும்னு இருக்கிறான். ஒரே ஒரு ட்ரேட்ல கோடிகள லாஸ் பண்ணணும்னு இருக்கிறான். அப்படிப்பட்ட கிரிப்டோ மார்க்கெட்ல நம்ம ஒரு சின்ன ட்ரேட் லாஸ் ஆனாலும் நம்ம மொத்த அமௌண்ட்டுமே வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும், நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எந்த கிரிப்டோல நம்ம ட்ரேட் பண்ணா மேக்ஸிமைஸான ரிட்டர்ன் கிடைக்கும், மினிமைஸான லாஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட கிரிப்டோ சிக்னல் சேனல். வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிரிப்டோ என்ன பார்க்க போறோம்னா AXS அப்படின்ற கிரிப்டோ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல பினான்ஸ் சார்ட் இது தெளிவா பார்த்துக்கோங்க. நம்ம எப்பயும் போல நம்ம மந்த்லில தான் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம டேரக்டா வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AXS பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல்ல செல்லிங் பண்ணவங்களாம் இப்போ எந்த லெவல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா செல்லிங் மட்டுமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் நல்லா கிளியராக கிரியேட் ஆகி பாருங்க. இது நம்ம டேல பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா, இங்கே பாருங்க, இது ஒரு அழகான ஒரு சேனல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா நம்ம பையிங் பண்ணலான்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் சடன்லி இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீக்லியில ஒன்ஸ் பார்த்துருவோம். வீக்லியில வெரி சிம்பிள் தாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் திரும்பி இறங்கலாம், மேலே போகலாம், திரும்பி இறங்கலாம். ஸோ இதுமாதிரி திரும்பி கீழே வந்தால் இன்னொரு பேட்டர்ன் கிரியேட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இங்கே தெளிவாக தெரிஞ்சிச்சு. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ட்ரிபிள் எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. நம்ம இதை நேற்றே பார்த்துருந்தோம், பட் ஆனால் கொஞ்சம் லைட் ஆகிடுது. இட்ஸ் ஓகே. இப்போ இதை 4 ஹவர்ஸ் நம்ம முதல்ல பார்த்துருவோம். 4 ஹவர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது செல்லிங் ஆல்ரெடி டேல செல்லிங் தான், அது எந்த டவுட்டும் இல்லை. நம்ம எதுலேருந்து எதுக்குள்ள பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்குள்ள நம்மளோட பர்சனல் பெய்ட் மெம்பர்ஷிப் குரூப்ஸ்ல நம்ம கொடுத்தாச்சு இதை செல் பண்ணிட்டு. நம்மளோட இப்போ எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.40 இருந்து 435 வச்சுக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். பட் ஆனால் இந்த கிரிப்டோ பர்ஃபெக்டாக கிரியேட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அவ்வளோ வைக்கல. ஏன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம அவ்வளோ வச்சுன்னா ஆல்மோஸ்ட் 10 to 15 1:1 கிடைக்கிறதே டவுட் ஆகிடும். ஏன்னா 1:1 இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால இது ட்ரேட் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ணியாச்சு. ஏன் ப்ரோ ஸ்டாப் லாஸ் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். பட் அப்படி இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கிட்ட தான் பேட்டர்ன் சின்னதாக ஆயிருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெவல் கிட்ட கொடுத்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம நம்மளோட பெய்ட் மெம்பர்ஷிப்பும் இந்த ஸ்டாப் லாஸ் அப்டேட் பண்ணிடுவோம் குரூப்ல. ஸோ நீங்களும் அந்த ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெரிய மூமெண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் 0.6% 7% தான் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. AXS பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயமே. இந்த ஒரு காரணத்தை தான் நம்ம செல் பண்ணுறோம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். இந்த லெவல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ கூட டார்கெட் போட்டுக்கோங்க. செகண்ட் டார்கெட் நம்ம எப்பயும் போல ஒரு பர்ஃபெக்டான இது ஒரு கண்டிஷன். நாம இது எவ்வளவு தூரம் எப்படி எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு இப்படியே கொஞ்சம் இறங்கிட்டு திரும்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு திரும்பி இப்படி போகும். அப்படியே திரும்பி இருந்து அப்புறம் மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் கொடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே கன்ஃபார்ம் டவுன்ஃபால் தான். ஸோ அதனால AXS நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கிறோம். செகண்ட் கிட்ட பாருங்க UX லிங்க். UX லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். நம்ம மந்த்லி இருந்து பார்ப்போம்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா UX லிங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்ட கிரியேட் ஆக ஆரம்பிச்சுட்டு தான். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செல்லிங் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கீழே கன்ஃபார்ம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீக்லி பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். எதுக்காகனா இப்போ மார்க்கெட் இப்போ டவுன்ஃபால் ஆகுதுன்னா இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. இங்கே சப்போர்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் இது சப்போர்ட் கிட்ட தான். சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் இப்போ ரேஞ்ச் ஆகிருக்கும் போது இங்கே பிரேக் அவுட் கொடுத்தா சல்லுன்னு மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. மினிமம் இது கீழே க்ளோசிங் கொடுக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் கொடுத்தாச்சு. வீக்லி டேல பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் டேல இங்கே செல்லிங் கொடுத்தீங்க கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 இந்த லெவலில் ரொம்ப ஹையர் ஆகுது. பட் எங்கள் லாஸ்ட் அந்த கிரியேட் படிச்சுப்பீங்களா பேரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கிரியேட் பண்ணதான் நம்ம செல்லிங்கை ஈஸியாக நம்ம கொடுத்துட்டோம். வேணா செல்லிங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவனுக்கான இது நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம இவனுக்கு நம்ம செல்லிங் ப்ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் த்ரெட்.
ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் செல்லிங் ப்ரைஸ் வந்து. இதுக்குள்ள நம்ம எங்க வேணா செல் பண்ணிக்கலான்ட்டு இந்த மார்க்கெட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ நம்ம இந்த லெவல் கிட்ட நம்ம செல் பண்ணுறது தான் பெட்டரா இருக்கும். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக எவ்வளோ தூரம் தான், அதில் டவுட்டே கிடையாதுங்க. ஏன்னா இது கரெக்டான ஸ்டாப் லாஸ் தான். ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க வைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட நம்ம டார்கெட், ஏன்னா மினிமம் டார்கெட் நம்ம கன்ஃபார்ம் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவல் வச்சுக்கலாம். நம்ம மோஸ்ட் ப்ராபபிலிட்டி நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16% தான். 1:3 யா யூஎக்ஸ் லிங்க். தேர்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நெய்ரோ எத் தான். இது வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆகிருக்குது. மந்த்லிலேருந்து வந்திருக்கும். மந்த்லிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இங்கே ஒரு அழகான மூவ்மெண்ட் கிடைச்சிது. பட் இந்த மந்த்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் எடுத்துக்கலாம். கரெக்டா? இந்த லெவலில் வந்து ஒரு புல் பேக் எடுத்து தான் டவுன்ஃபால் ஆகிக்கிறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு பார் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 142%. இதுவே நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், ஆல்மோஸ்ட் 244%. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து எந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கல. அது இல்லாமல் இது வந்து ஒரு சரியான ஒரு சப்போர்ட் ஜோன் அங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால இங்கே செல்லிங் ஆகுது வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது இல்லாமல் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு அப்படியே இங்கே ஹோல்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தா செல்லுன்னு வந்துடும். பிரேக் அவுட் எங்கே வந்து அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான செம்ம டவுன்ஃபால் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 20% கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளமேட்டிக்னா இந்த கிரிப்டோ தேர்ட்ல போடுறது காரணம் இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் கிரியேட் இருக்குது. மேலே போனாலும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு பயத்தில் தான் நம்ம பார்த்தோம் தேர்ட்ல நம்ம வச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் ஆக தான் வாய்ப்பு. ஏன்னா வந்து நம்ம வெயிட்டேஜுமே செல்லிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இவன் செல்லிங்கில் இருக்கிறது தான் நமக்கும் பெட்டராக இருக்குது. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு தான் இப்போ வந்துட்டு இருக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம செல்லிங் போட்டுக்கலாம். இவனுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் வைக்கலாம் பையிங் சைட்னா நம்ம எங்கே சொல்லணுமோ அதே லெவலுக்கு தான். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம செல்லிங் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்கோம். மினிமம் டார்கெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் தென் போக போக இவனோட டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் வச்சோம். பட் இவனுடைய ஹையஸ்ட் நம்மளுடைய இவனுக்கு ப்ரொபோஷனேட் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்குறோம்னா இங்கே வந்து ஒரு 30% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். என்கிட்ட ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 1:1 1:2 தான். இவ்வளோ பெரிய இது போனால் தெரியாது நமக்கு. ஜஸ்ட் இங்கே பேட்டர்ன் ரிவர்சல் ஆகினாலோ என்ன ஆனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன் நம்ம கோமா தான். கோமா வந்து நம்ம பையிங் போட்டிருந்தோம். பட் நம்ம பர்சனல் குரூப்ல சொல்லியிருந்தோம் இது ரொம்ப ரிஸ்கியான ட்ரேடு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துடுங்க. ஏன்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் எல்லாமே டவுன்ஃபால் ஆகுது. நம்ம இவன் வந்து பையிங் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு காரணத்தால் மட்டும் நம்ம ரிஸ்கின்னு சொல்கிறோமே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும்போது எல்லாமே செல்லிங் தான் ஆகும். எக்ஸப்ஷனில் தான் சிலது வரும். அந்த எக்ஸப்ஷனில் இது வருமானன்று தான் டவுட் ஆகுது. சரி பரவாயில்ல, மோஸ்ட்லி வர வாய்ப்பு 90% இருக்குது. ஸோ அதனால் நம்ம இவனை ஃபுல் ஃபிளெஜ்டாக நம்ம வந்து ஒரு நல்ல பையிங் பண்ணுவோம். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக தெரியுது இங்கே அழகாக ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கலாம். சரியா? அதை பிரேக் அவுட் தான் கொடுத்துக்கலாம். பிரேக் அவுட் கொடுக்குற லெவலில் இப்போ இருக்கிறான். அந்த ஒரு காரணத்தில் தான் பையிங். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 1 அண்ட் தென் 2 3 பிரேக் அவுட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான். ஸோ மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருமே ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 30% போக வாய்ப்பு இருக்குது. நாம எவ்வளோ மேக்ஸிமம் பார்க்கலாம்னா ஒரு 90 to 100% நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு கோமான இந்த ஒரு கிரிப்டோல தான். டேல பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தாங்க. நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் இங்கே ஹோல்ட் ஆகிறோம். ஸோ அதனால தான் இது மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. ஏன்னா இந்த சின்ன இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிருக்குது. இவன் அழகாக பிரேக் அவுட் கொடுக்க பெட்டராக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து போனால் போகுது, எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் இவனுக்கு 15 to 16% நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, மேக்ஸிமம் நம்மளோட ஒரு 17%, 1:1 ஆச்சு இதில் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் நாம எதிர்பார்க்கறது ஆல்மோஸ்ட் 100%. தட் மீன்ஸ் 1:10 நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இதை பார்க்குறோம். மார்க்கெட் இது ஒரு பர்ஃபெக்டான ஹைன்லர் சிக்னேச்சர் கிரியேட் ஆனாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெட்டர் ஆகும். இது எந்த மாதிரி லாஸ்டா இது எனக்கு ஒரு ஞாபகம் பார்த்தீங்கன்னா நம்ம சில் காய் அப்படின்னு ஒரு கிரிப்டோ நம்ம பண்ணியிருந்தோம்ல, பெட்டரா இருந்தது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 102% வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கு பின்னாடி வந்து இதே தான் சிம்பிள் தாங்க. பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருந்தது, பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். நாம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்து வந்தோம்.
பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். பட் நம்ம இந்த லெவலுக்கு தான் எக்ஸாக்டாக சொன்னால் இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ள பை பண்ண சொல்லியிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல பை பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே பாருங்க அழகாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்து நம்ம அங்கே பையிங் கிட்ட சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 102% எக்ஸாக்டாக நம்ம எவ்வளோ வந்துன்னா எவ்வளோ ஹை ஆல்மோஸ்ட் 119% இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடைச்சது. ஸோ எனக்கு பார்த்தோன்னே இதுதான் ஞாபகம் வந்து. ஸோ இந்த மாதிரி இது வந்து கோமா போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போதைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம கோமாவை சொல்லியிருந்தோம். சரி வேற பார்த்துக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் நம்ம கிரிப்டோ பார்ப்போம். சாரி நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம இன்னைக்கு இனிமேட்டு நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி ஈவினிங் 6 o'clock வந்து லைவ் கொடுக்கலான்ட்டு. ஸோ யாராருக்கெல்லாம் லைவ் வேணும், யாராருக்கெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ப்ரொபோஷன் உங்களோட இதை பொறுத்து நம்ம லைவ் பண்ணலாமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணிப்போம். அண்ட் தென் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.